டாக்டர் ராஜ்குமார் என்னோட படித்தவர் தான். நாங்களாம் ஒரே கல்லூரியில படித்தோம். அவர் என்னை விட 2 வருடங்கள் முன்னால் படித்தவர். அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். அப்பவே பாடல்லாம் பாடுவாரு. நாங்கெல்லாம் நேரா சேர்ந்து கலை நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்வோம். அது ஒரே எம்எம்சில தான் 2 பேரும் படிச்சோம். ஆனா நான் அப்புறம் எம்எம்சில இருந்து அது எனக்கு திருமணமான உடனே நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு மாறி சென்று விட்டேன். அதனால ராஜ்குமார் அவரும் என்னோடு படித்தவர், இன்று என்னோடு பணியாற்றி கொண்டிருப்பவர். ஆனா அவர் கொஞ்சம் சர்ஜன்னால கொஞ்சம் அதிகமாவே பேசுவார். நல்லதுதான். ஏன்னா நாங்க படிக்கும்போது ஒரு பாப்புலரான ஒரு ஜோக் உண்டு. அஹ் அதாவது உங்களுக்கு ப்ரொஃபஸரா இருக்கிறது பிடிக்குமா, இல்லைன்னா சர்ஜனா இருக்கிறது பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல ப்ரொஃபஸரா இருக்கதான் பிடிக்கும் அப்படிம்பாங்க. ப்ரொஃபஸரா இருக்கணும் அவ்வளவு டீச்சிங்ல உங்களுக்கு அவ்வளவு இஷ்டம் இல்ல சர்ஜனா ஒரு பாடியா தான் இருக்கலாம், ப்ரொஃபஸரா இருந்தா பல பேரா இருக்கலாம், அதனால ப்ரொஃபஸரா இருக்கிறதா பிடிக்கும் அப்படின்னு அறுவை சிகிச்சை நிபுணர்களை பற்றி ஒரு ஜோக் உண்டு. ராஜ்குமார் போனதுனால அந்த ஜோக் இங்க சொல்றேன். அவர் இருந்தா அது சொல்லியிருக்க முடியாது. இருந்தாலும் சொல்லுவேன். ஏன்னா நான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டிய நேரத்தில் எதை சொல்ல வேண்டுமோ அதை துணிச்சலாக சொல்லுகின்ற பழக்கம் உண்டு. அதனால இந்த டாக்டர் மட்டும் இல்ல, எந்த டாக்டரா இருந்தாலும் அவங்க முன்னால சொல்லுவோம்.